On behalf of Serve Now Sri Lanka, it is my privilege to welcome you to participate in this united service. This service is made up of several video clips recorded at home on mobile phones by individuals from different churches island-wide. It is my prayer that this service will be a giant step towards the formation of an interdenominational and international service of the body of Christ. Let's worship the Lord and glorify His name. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல இயேசுவே சுவாமி, கர்த்தாவே, இந்த வேளையிலே உமது பாதத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே சுவாமி தொடங்க இருக்கிற இந்த ஆராதனையை உமது கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆவியானவர் தாமே கூட இருந்து கர்த்தாவே எங்களை வழி நடத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த ஆராதனை ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் கர்த்தாவே இதிலே பங்கு கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே சுவாமி, உம்முடைய காரியங்கள் எல்லா மக்களுக்கும் சென்றடைய நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கான வழிகளையும் வாசல்களையும் கர்த்தர் தாமே நீர் திறந்து கொடுக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்துமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற தாசரை நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எல்லா ஜனங்கள் மத்தியிலும் சென்று அது பலன் கொடுக்கத்தக்கதான காரியத்தை என் அப்பன் இந்த நாளிலே நீங்க சந்திக்க வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி பரியந்தம் ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எல்லார் மத்தியிலும் கடந்து வர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு சுவாமி, உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் எதுவாய் இருக்கிறதோ அந்த காரியங்கள் இந்த நாளிலே நடக்கத்தக்கதாய் என் அப்பன் ஒரு வழியை நீர் திறந்து கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஆராதனையிலே இந்த நாட்களிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனை ஒரு பிரயோசனமானதாக இருக்கிறது ஐயா. அப்படியான வழிகளை நீர் திறந்து கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை பார்க்கிற, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற யாவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் உமது கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
5:13-20 வரை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவான். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவர் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திறனான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவான். Sir
மாற்கு 9வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாயிருக்கிறபடினாலே இந்நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாகிறவன் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுள்ளவனாய் அவையாத அக்கினியிலுள்ள நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புலி சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புலி சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புலி சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பழியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனாலும் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களை நான் இன்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நாங்கள் தியானிக்கப் போகின்ற வேத பகுதியானது மாற்கு 9வது அதிகாரம் 38வது வசனத்தில் இருந்து 50வது வசனம் வரையிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். இவ்விடத்திலே முக்கியமான 3 காரியங்களை நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் இந்த இடத்திலே 3 முக்கியமான காரியங்களை காண்கின்றோம். முதலாவது ஒற்றுமை, அதே போல நன்மையான காரியங்கள், பாவத்தை குறித்த சில காரியங்கள். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் ஒற்றுமையை குறித்து. நான் விரும்புகின்றேன் நாங்கள் கிழமைதோறும் செய்கின்ற இந்த ஆராதனையோடாக தேவன் தாமே உங்களோடு பேசுவார் என்று. நான் முதலாவதாக இந்த வார்த்தையை வாசிக்க நான் விரும்புகின்றேன். மாற்கு 9வது அதிகாரம் 38வது வசனத்திலே, அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதே போல 39வது வசனம், அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கின்றவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். ஆகவே அங்கே அந்த சீஷர்கள் குழாமில் இல்லாத ஒருவன் அங்கே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்றதை நாங்கள் இந்த வார்த்தையினூடாக காண்கின்றோம். அந்த மனிதன் அப்படியாக தேவனுடைய நாமத்தை பாவித்து ஊழியம் செய்வது அங்கே யோவானுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே அவனை தடுக்கும்படியாக இயேசுவினிடத்தில் கேட்கின்றார். ஏன் என்றால் அவனுக்கு சீஷர்களுக்கும் சரி இயேசுவுக்கும் சரி எந்த ஒரு ஆபத்தும் நேரிடவே கூடாது என்ற மனப்பான்மையினாலே அவன் அந்த இடத்திலே கிரியை செய்கின்றான். நாங்கள் காண்கின்றோம் இவ்விதமான ஒரு சூழ்நிலையை தற்கால கிறிஸ்தவர் வாழ்க்கையிலும் நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் அநேகர் பலவிதமான சபைகளிலே இருக்கின்றோம். மற்றவர்களோடு கூட எங்களுடைய தொடர்புகளை பேணுவதற்கு நாங்கள் சற்று யோசிக்கின்றோம்.
இந்த நிலைமையை நாங்கள் காண்கின்றதாக இருக்கின்றோம். அதே போலதான் நாங்கள் செய்கின்ற இந்த ஆராதனையில் பல பாஷை பேசுகின்றவர்கள், பல சபைகளிலே அங்கத்தவர்களாய் இருக்கின்றவர்கள் இங்கே நாங்கள் காண்கின்றோம். என்னை கூட பாருங்கள், நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கின்றேன். ஆனால் உங்களிலும் அநேகர் உங்களுடைய சபைகளிலே அங்கத்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரே சகோதரிகளாக நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் பல சபைகளிலே இருந்தாலும் ஒரே சகோதரிகளாகவே காண்கின்றோம். நாங்கள் காண்கின்றோம் இந்த வார்த்தையினூடாக இயேசு கிறிஸ்து ஒற்றுமை குறித்து எப்படி பேசுகின்றார் என்று. அவர் கூறுகின்றார், இயேசுவின் நாமத்தினாலே ஒருவன் உண்மையாக தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்தினாலே ஊழியம் செய்வானே ஆனால் அது ஒரு மேன்மையான ஒரு பெரிய காரியம் என்பதை அவர் அங்கே புலப்படுத்துகின்றார். நாங்கள் பல தரப்பட்ட சபைகளிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் இயேசுவுக்கு முன்பாக ஒரே சகோதரிகளாகவே நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் மற்ற சபைகள் மற்ற நிறுவனங்களை குறித்து நாங்கள் அவதூறு பேசாமல் நாங்கள் ஒரே சகோதரர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் மற்றவர்களை குறித்து அவதூறு பேசாமல் அவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்காமல் சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற விசேஷமான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது எங்களுடைய காரணத்தை குறித்து நாங்கள் பார்த்தால், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அங்கே இயேசு கிறிஸ்து அதை நன்மையான காரியங்களை செய்வதை குறித்து பேசுகின்ற பொழுது நீங்கள் பாருங்கள், 41வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற படியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கின்றவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பதை பற்றி பேசுகின்றார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதை குறித்து இவ்விதமாக அங்கே பேசுகின்றார். தண்ணி ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அது அதிக நாட்கள் அது நடைமுறையில் இருக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் இங்கே தேவன் அதை பாவிக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், ஒரு பெரிய காரியம் செய்யாமல் ஒரு பல நாட்கள் நிலைத்திராத ஒரு காரியங்கள் செய்தால் அது எப்படி அது சுவிசேஷத்தோடு அது ஒற்றுமைப்படும் என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகின்றார் என்றால், நீங்கள் ஒரு கலசம் அளவு தண்ணீர் கொடுத்தாலும் அது போதுமானது ஒன்றாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவருக்கு தண்ணீர் முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே அந்த தண்ணீரை அவர் கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக அது மாறுகின்றது. நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு சிறிய ஒரு காரியத்தை உதவியை செய்தாலும் அதை அவர் மறக்காமல் அதுக்கு பிரதி உபகாரம் அவர் செய்கின்றவராக இருக்கிறார். எனக்கு ஞாபகம் வருகின்றது, நாங்கள் சிங்கப்பூரிலே செய்த ஒரு மகநாடை குறித்து. அங்கே ஆசியாவின் பல தலைவர்களும் அதே போல் ஆப்பிரிக்காவின் பல தலைவர்களும் வந்திருந்தார்கள். நான் அங்கு இந்த காரியத்தை குறித்து, அதாவது நாங்கள் செய்கின்ற சிறு காரியங்களையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கின்றார் என்ற காரியத்தை நான் கற்றுக் கொடுத்தேன். அங்கே அவர்கள், அந்த தலைவர்கள், ஆசிய நாட்டு தலைவர்கள், ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு நன்றி செலுத்தினார்கள். ஏனென்றால் நான் இந்த காரியத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினது நிமித்தமாக. நானும் உங்களை இந்த நாளிலே தைரியப்படுத்துகின்றேன். நீங்கள் செய்கின்ற சிறிய காரியங்களையும் அது முக்கியமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பார்ப்பதில்லை நீங்கள் செய்கின்ற காரியம் சிறுசா அல்லது பெரிசா என்று அவர் பார்ப்பதில்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற காரியம் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் சில நேரம் நினைக்கலாம், நீங்கள் செய்கின்ற சிறிய காரியங்கள் அவ்வளவு பெருசாக இல்லை என்று. ஆனாலும் நீங்கள் செய்கின்ற சிறிய காரியம் தேவன் முன்பதாக, பரலோகம் முன்பதாக அது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. நாங்கள் அதே போல மூன்றாவது காரியத்தை பார்ப்போமே, ஆனால் பாவத்தை குறித்து பேசுகின்றது. அங்கே நன்மையான காரியங்களுக்கு அங்கே எதிரான காரியம்தான் பாவம் செய்வது, மற்றவர்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் செய்வது. இதை குறித்து காண்கின்றோம். நாங்கள் காண்கின்றோம் அங்கே அந்த காரியத்தை, பாவத்தை செய்கின்ற காரியத்தை அங்கே சிறு பிள்ளைகளோடு கூட ஒப்பிட்டு அவர் பேசுகின்றார். 42வது வசனத்திலே, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கின்றவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறதுக்கு அவனுக்கு நலமாயிருக்கும் என்று அவர் அங்கே கூறுகின்றார். நாங்கள் இங்கே காண்கின்றோம் பாவமான காரியங்களை செய்கின்றவனுக்கு தேவன் கொடுக்கின்ற தண்டனையை குறித்து. விசேஷமாக சிறு பிள்ளைகளை நாங்கள் தேவனிடத்தில் கிட்டு சேராதவர்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பெற்றோர்கள் என்ற ரீதியில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆவிக்குரிய வழியிலே அவர்களை நடத்த வேண்டும். நாங்கள் சில நேரம் நாங்கள் அதிகமாக
கடினமான வேலைப்பளு நிமித்தமாக அவர்களை சரியான பாதையிலே காண்பிக்க நாங்கள் மறுத்து போகின்றோம். நாங்கள் காண்கின்றோம் தேவன் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர் உதவி செய்கின்றவரும் அவர்கள் மேல் அக்கறை கொண்டவர்களுமாக இருக்கின்றார். நாங்கள் காண்கின்றோம் பாவத்துக்கு அவர் எவ்வளவு விரோதமாக இருக்கின்றார் என்று அதிலிருந்து நாங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அந்த வசனங்களிலே கூறியிருக்கிறார். நாங்கள் காண்கின்றோம் இந்த வார்த்தைகளூடாக பாவத்துக்கு விரோதமாக பாவம் எங்களை இருந்தால் நாங்கள் அந்த எங்களுடைய அவயவங்களை கூட நாங்கள் வெட்டி எறிய வேண்டும் என்று நாங்கள் பார்த்த வார்த்தையினூடாக நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் பாவத்துக்கு எப்பொழுதுமே நாங்கள் விரோதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் எங்களுடைய சரீரத்திலே ஒரு புற்றுநோய் இருக்கிறது. புற்றுநோயை நாங்கள் உடனே நாங்கள் அதற்கு மருந்து செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது எங்கள் உடம்பு பூராக ஓடிவிடும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் உங்களுடைய கத்தி ஒன்றை எடுத்து நீங்கள் அந்த உடம்பு பூராகவும் வெட்டி கொள்வதற்கு அது சமானமாக இருக்கின்றது. அதே போலதான் மேலும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்வோமே ஆனால் அங்கே புளிப்பு நாங்கள் ஒரு பான் செய்வதற்கு ஒரு புளிப்பு போடுகின்றோம். ஒரு சிறு புளிப்பு போட்ட உடனே அது பானாக பெரிதாக ஊதி வந்துவிடுகிறது. ஆகவே பாவமானதும் எங்களுடைய உடம்புக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் சிறு காலத்திலிருந்தே அதை எடுத்து அதுக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதிலிருந்து திரும்பிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அழிவை நோக்கி சென்று விடுவோம். நாங்கள் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்து அங்கே 48வது வசனத்திலே பாவத்துக்கு கிடைக்கின்ற அந்த நரகத்தை குறித்து அவர் அங்கே பேசுகின்றார். ஆகவே தான் அதே போல 50வது வசனத்திலே பேசுகின்றார், நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதை எதனாலே சாரமாக்குவீர்கள் என்று அவர் அங்கே கேட்கின்றார். நாங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே உப்பின் சாரம் இருக்க வேண்டுமானால் நாங்கள் தேவனோடு நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நாங்கள் மற்றவர்களோடு நல்ல உறவுகளோடு நல்ல தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாவமான உலகத்திலே நாங்கள் பாவத்தை வெறுத்து நாங்கள் மற்றவர்களோடு கூட உப்பும் வெளிச்சமாக இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நாங்கள் பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. உங்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு நிலைத்திருந்து நன்மையான காரியங்களை செய்ய தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களை பிரார்த்திக்கின்றேன். ஆமென். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம்
தேகம் அவர் பணிக்கே இனி நாளல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே இனி நாளல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளினால் போஷித்ததுக்காக நன்றி. கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்து வந்த குறையோடு போகாதபடி நாட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகி, ஆண்டவரே, நீர் கொள்ளை நோயை, வாதை நோயை எங்கள் தேசத்தை விட்டு நீங்களாக்கி உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் இனி வரும் நாட்களே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.